நீ என்ன சொன்னியோ தெரியல, ஜெயா ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறா. எங்ககிட்ட முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறா. நாங்களே அந்த வருத்தத்தில் இருக்கிறோம். சும்மா வாயை கிண்டிட்டு. அக்கா எப்படி மாமா பேசுவாங்க? இந்த இந்திராவால மனசு விட்டு போய் வெறுத்து போய் உட்கார்ந்துருக்காங்க. பாவம். நீங்க போய் எதுக்காக அக்காவை காலையிலேயே தொந்தரவு பண்றீங்க? ஏங்க, எனக்கு இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா அம்மா இவ்வளவு பிடிவாதமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. நீங்களாவது கொஞ்சம் சொல்லலாம்ல. யாரு இவங்களா? இவங்க பண்ண வேலைதான் இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. இவங்கள போய் எடுத்து சொல்ல சொல்றீங்களே. இன்னும் வேணும்னா கெடுத்து விடுவாங்களே தவிர இவங்க இந்திரா பக்கம் பேசவே மாட்டாங்க. அப்படி என்ன என் மக இவங்களுக்கு செஞ்சுட்டானே தெரியல. ஏங்க பேச மாட்டீங்க? நேத்து எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க பொண்ணு என் அக்கா கைய பிடிச்சு தடுத்து நிறுத்துவா. எங்க வீட்ல என் அக்கா முன்னாடி யாரும் நின்னு கூட பேச பயப்படுவாங்க. இந்திராக்கு தான் தாங்கிற எப்பவுமே ஒரு திமிரு. அதெல்லாம் வெளிய வச்சுக்கணும். குடும்பத்துக்குள்ள கொண்டு வந்தா இப்படிதான் நடக்கும். அதுவும் என் அக்கா கிட்டயே முறைச்சுக்கிட்டா சும்மா விட்டுருவாங்களா? போதும் ராகினி, போதும். ரொம்ப ஆடாத என்ன? அது அவ்வளவா நல்லா இல்ல. என்னென்னமோ சொல்லி ஜெயா மனசை நீ தானே கழிச்சு விட்ட. இல்லனா இப்படி கதவு கூட திறக்காம ஜெயா என்னைக்கும் என்ன அவமானப்படுத்துறது கிடையாது. இதெல்லாம் உன் வேலை தானே. போதும் சம்மந்தி, விடுங்க. சம்மந்தியே புரிஞ்சுக்கல, இவங்க எங்க புரிஞ்சுக்க போறாங்க? என் பொண்ணு தலையில என்ன எழுதியிருக்கோ அப்படியே நடக்கட்டும். சாமின்னு ஒண்ணு இருந்தா இந்த கொடுமையெல்லாம் பார்த்துட்டு சும்மாவா இருக்கும்? நான் அந்த சாமி கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டேன். நீங்க தான் இவ்ளோ அலறீங்க. அங்க பாருங்க, உங்க பொண்ணு எவ்வளவு திமிரோட கௌதம் கூட வரான்னு. வாயிந்திரா, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட பயம் இல்லாம கௌதம் கூட ஜோடி போட்டுட்டு வந்துட்டு இருக்கா பாருங்க. இதெல்லாம் நான் பார்க்கணும்னு தலையெழுத்து. நான் போய் காஃபி போட்டு குடிக்கிறேன். ச்சே. அப்பா, கௌதம்பா. அப்பா. வா கௌதம். மாமா, கௌதம், நான் சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். ஓ. என்னப்பா ஆச்சு? உடம்புக்கு முடியலையா? சச்சா. மாமா, 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 நான் எக்ஸாம்க்கு போயிட்டு வரேன் மாமா. வெற்றி மாமா, நான் எக்ஸாம்க்கு போயிட்டு வரேன். என்ன பிளஸ் பண்ணுங்க. என்ன ஆச்சு? ஏன் இவ்ளோ சோகமா இருக்கீங்க? அம்மா, என்ன அம்மா? என்னப்பா? நான் எக்ஸாம்க்கு போயிட்டு வரேம்மா. ஏன் இப்படி கண்ணெல்லாம்? அம்மா, என்ன ஆச்சுமா? அம்மா, என்னம்மா ஆச்சு? ஏமா அழுதுட்டு இருக்க? எல்லாரும் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? அம்மா, அழாதம்மா. என்ன ஆச்சுன்னு சொல்லு. இந்திரா, என்னால வேற ஒண்ணும் செய்ய முடியலடி. உன் வாழ்க்கை பாழா போறத பார்த்துட்டு சும்மா இருக்க வேண்டியதா போச்சு. நாங்களும் எங்களால முடிஞ்ச எல்லாத்தையுமே செஞ்சு பார்த்துட்டோம் இந்திரா. ஆனா தோல்வி தாண்டி மிச்சம். அம்மா, கௌதம், என்ன? எல்லாமே நேத்து நடந்தது யோசிச்சு அப்செட்டா இருக்கீங்கன்னு புரியுது. ஆனா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்?
நீங்க எல்லாரும் இப்படி சோகமா இருந்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸாம்க்கு போவேன்? ப்ளீஸ் யாரும் இப்படி எல்லாம் இருக்காதீங்க. மாமா இங்க பாருங்க மாமா, நீங்க தானே என்ன ஸ்மார்ட் கேர்ள்னு எப்பவுமே மோட்டிவேட் பண்ணுவீங்க. நீங்க என்ன பிளஸ் பண்ணி அனுப்புனாதான் நான் இந்த எக்ஸாமையே எழுத முடியும் மாமா. மாமா ப்ளீஸ் மாமா. வெற்றி மாமா, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க. நான் பிரிலிம்ஸ்ல பாஸ் பண்ணப்போ நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. இந்த டைமும் நான் பாஸ் பண்ணணும்ல. என்ன மாமா நீங்க? அம்மா ஏமா அழற? அழாதம்மா. என்னால வேற என்னடி செய்ய முடியும்? சுபாக்கா காவ்யா காலா எங்க? எல்லாரும் எங்கம்மா போயிருக்காங்க? எல்லாரும் உனக்காக தான் கோயிலுக்கு போயிருக்காங்க. எங்களால எதுவுமே செய்ய முடியல. எல்லாரும் சாமி கிட்ட தான் முறையிட வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாருமே சோகமா இருந்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸாம் எழுத போக முடியும்? ஏற்கனவே இந்த வீட்ல நடந்த தப்பு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்றாங்க. இப்போ உங்க எல்லாரோட சோகத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சச்சா, என்னம்மா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்ட? நீ என்னம்மா தப்பு பண்ண? உனக்கு நடக்கிற இந்த கொடுமையை எங்களால தடுக்க முடியலையேன்னு நாங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம்மா. இப்போ கூட உன் அத்தைகிட்ட நாங்க எல்லாரும் பேச போனோம். ஆனா என்ன, வழக்கமா தோல்விதான். என்ன பண்றது? கையில கிடைச்ச வாழ்க்கையை விட்டுட்டு தனியா நிக்க போறியேந்திரா. இதெல்லாம் பார்க்கவா நான் ஊர்ல இருந்து வந்தேன். என்னால தாங்கவே முடியலடி. அம்மா நீ கொஞ்சம் சும்மா இரேம்மா. மாமா நீங்களே இப்படி கலங்கலாமா? அப்புறம் யார் இந்த வீட்ல தைரியமா இருக்க முடியும் சொல்லுங்க? இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்திருப்பீங்க. இந்த டைம்ல நீங்க தானே மாமா ஆதரவா இருக்கணும். ப்ளீஸ் மாமா. எல்லாம் விதிமா. இன்னைக்காவது ஒரு நாள் நம்ம மொத்த வீடு சந்தோஷமா இருந்துச்சுன்னா சில தீக்கண்ணுகளுக்கு பொறுக்க மாட்டேங்குது. அதுதான்மா ரொம்ப வேதனையா இருக்கு. எதையுமே தடுக்க முடியலன்னு ரொம்ப ஆதங்கமா இருக்குமா. மாமா எது எப்படி இருந்தாலும் நாம நல்லதானே நினைக்கிறோம். நமக்கு நல்லதான் நடக்கும்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு மாமா. இது எல்லாத்தையுமே விடுங்க மாமா. என் எக்ஸாம்ஸ்க்கு என்ன பிளஸ் பண்ணுங்க மாமா. நான் நல்லா எழுதிட்டு வரணும்ல மாமா. ஐயோ எந்திருமா அம்மாடி. நல்லா இருமா, நல்லா இரு. எல்லாத்தையும் எடுத்துட்டு பாசிட்டிவா நிக்கிற பத்தியா? உனக்கு எப்பயுமே நல்லதுதான் நடக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மாமா. மாமா என்ன பிளஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் இந்திரா. உனக்கு நல்லதா நடக்கும், கவலையப்படாத. அப்பா சொன்ன மாதிரி உனக்கு பாசிட்டிவா எல்லாமே நடக்கும். சந்தோஷமா போய் எக்ஸாம் எழுது, சரியா? ரொம்ப தேங்க்ஸ் மாமா. ஐயோ சம்மந்திமா, அழறத நிறுத்துங்க சம்மந்திமா. முதல்ல இந்திராவை ஆசீர்வாதம் பண்ணுங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இந்திரா நம்பிக்கையா இருக்கா, நாமளும் அந்த நம்பிக்கையை எடுத்துக்குவோம். அம்மாடி இந்திரா, போமா, போய் அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. போமா. அம்மா நல்லா ரெடி, நல்லா எழுது. இந்திரா, நீ எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா. உங்க மாமா சொன்ன மாதிரி நீ எப்பவுமே நம்பிக்கையாரு. அது போதுமா. சரியா? சரி, இதெல்லாம் நினைச்சு அழுதுட்டே இருக்காதம்மா. அப்புறம் அக்கா வந்தா அவளும் வருத்தப்பட்டுட்டே இருப்பா. இந்த டைம்ல காவியா அக்கா மனசளவுல சந்தோஷமா இருக்கணும். நான் திரும்பி வர வரைக்கும் அக்காவை வருத்தப்படாம பாத்துக்கோ, சரியா? நான் போயிட்டு வரேன். சரிடி, நீ பெரிய மனுஷி பாரு, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ பத்திரமா போயிட்டு வாடி. மாமா நான் வரேன். போயிட்டு வாமா. போலாமா கௌதம்?
சின்னத்த அத்தை, நீங்களும் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. ஓ சொல்லலாமே, சந்தோஷமா சொல்றேன். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமுக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும். தேங்க்ஸ் சின்னத்த. சரி, டைம் ஆயிடுச்சு. கௌதம் போலாமா? வரேன்ப்பா. மாமா ஆ, வரோம். போயிட்டு வாம்மா. வரேண்ணா. அம்மா நான் வரேன். பார்த்து போமா. அத்தை வரேன் அத்தை. வாங்க மாப்பிள்ள. வா. கௌதம், நான் எக்ஸாம்க்கு போயிட்டு வரவா? கௌதம், நான் கிளம்பட்டுமா? நான் வரேன் இந்திரா. கௌதம், கையில என்னம்மா? அடிபட்டுருச்சு மேடம். சரி போங்க. போங்க. அடுங்கம்மா அந்த டேபிள். Excuse me. Question paper. தேங்க்யூ. இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே இந்திரா இந்த வீட்டை விட்டு போய் ஆகணும். வாமச்சான் வாமச்சான் எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? வாமச்சான். ஐடா. ஏய் மச்சான் சூப்பர்ரா டேய். டேய் சூப்பர் மச்சான் டேய். போடு மச்சான். தம்பி தம்பி சும்மா இருங்க தம்பி. இது எந்த இடம்? இங்கே வந்து வேலை கட்டுறீங்க? லாயரு ஜாமீன் வாங்கி தரதும் வேலை. அதான் என் ஃப்ரெண்டு வெளியே வந்துட்டான்ல, அப்படிதான் இருப்போம். கண்டுக்காத. உங்களால திருத்தவே முடியாது தம்பி. இந்த கேஸுக்கு ஜாமீனே கிடைக்காது. கஷ்டப்பட்டு சரி கட்டி வாங்கி கொடுத்துருக்கேன். அதை கெடுத்துக்காதீங்க. லாயரு கொஞ்சம் கம்மியா பேசுங்க. அதான் காசு வாங்கிட்டீங்கல்ல. கிளம்புங்க.
போங்க போங்க லாயரே. தலை எழுத்து. போல ஆயிரு. ஏய் மச்சான், எப்படியோ உன்னை வெளியே கூட்டு வந்தாச்சு. ஜாலி தான் மச்சான். கை குடுறா, கை குடுறா. விடுடா. ஏடா, டேய், அப்படி அஜய், போ. டேய், டேய். அவனை புடுறா. டேய், நில்றா. நில்றா. கூப்பிட்டுட்டே இருக்கோம்ல. என்னடா ஆச்சு? டேய், என்னடா ஆச்சு டேய், உனக்கு? என்னடா என்ன கவுன் ஆச்சு? சொல்லு. அதான் வெளில வந்துட்டோம்ல. என்னடா? டேய் மச்சான், குத்தாதடா. நம்ம கார் இல்லடா இது, வேற ஒருத்தன் கார்ரா இது. என்னடா சொல்ற? நம்ம கார் இல்லையா? சொல்றா, எங்கடா என் கார் சொல்றான்? அது எங்க போச்சு? மச்சான், அதை அடகு வச்சுதான்டா உன்னை வெளியே கொண்டு வந்தது. கேஸ் கோர்ட்டுக்கு போயிடுச்சுன்னா உன்னை வெளியே கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கடா. அதான்டா பெரிய அமௌண்ட்டை செலவு பண்ண வேண்டியதா போச்சு. டேய், அந்த அளவுக்கு பக்கில போயிடுச்சா எனக்கு? டேய், நம்ம நிலைமை என்னன்னு தெரியாதா உனக்கு? இப்படி பேசுற நீ? ஓ, எல்லாம் போச்சு. காசு போச்சு, மரியாதை போச்சு, எல்லாமே போச்சுடா. இப்ப காரும் போச்சு. எல்லாம் அந்த இந்திரானால. இன்னைக்கு நம்ம இந்த நிலைமையில இருக்கோம்னா அதுக்கு காரணம் அந்த இந்திரா தான். ஆமா அஜய், அன்னைக்கு தப்பு பண்ணிட்டோம்டா. முதல்ல அந்த பிரியாவை பிடிச்சிருக்க கூடாது, அந்த இந்திராவை தான் பிடிச்சிருக்கணும். அவளை முதல்ல கொன்னாதான் நம்ம பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். ஆமாண்டா, இந்த இந்திராவை தீத்தே ஆகணும்டா. முத வேலை அதான். இன்னும் 24 மணி நேரத்துல அவ கதையை முடிக்கிறேன்டா. அவளை தீர்த்து கட்டுறேன்டா. ஏய், நீ வண்டியடா. ஏய் மச்சான், வாங்கடா. சரிடா, போடா. இவரை தான் இந்திராவோட கேஸை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அட்டன் பண்ணாமல் விட்டுட்டேனே. சரி, கால் பண்ணி பார்ப்போம். ஹலோ சார், சாரி சார். ஆக்சுவலாக டிரைவிங்கில் இருந்தேன், உங்கள் காலை மிஸ் பண்ணிட்டேன். அதான். பரவாயில்ல சார். உங்கள் ஒய்ஃபு இந்திரா பிடிச்சி கொடுத்தாங்கல்ல, அந்த அஜய் கேஸை ஃபாலோ பண்ண சொன்னீங்கல்ல? ஆமாம் சார். என்னாச்சு? இன்னைக்கு கோர்ட்டில் கேஸா? இல்லை சார், அதுக்கு முன்னாடியே லாயரை வச்சு அஜய் தரப்புல ஜாமீன் வாங்கிட்டாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஜாமீன் வாங்கிட்டாங்களா சார்? எப்படி சார்? ஆமாம் சார், பெரிய ரிஸ்க் எடுத்து தான் வாங்கியிருக்காங்க. இருக்கிறதுலே பெரிய லாயராக பார்த்து ஹையர் செஞ்சு நிறைய பணம் செலவு பண்ணி ஜாமீன் வாங்கியிருக்காங்க. சார், அப்போ அஜய் வெளியே வந்துட்டானா? ஆமாம் சார். அது மட்டும் இல்லை, அவங்க இவ்வளவு செலவு செஞ்சு ஜாமீன் வாங்கினது எதுக்கு தெரியுங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் சார், நீங்க எச்சரிக்கையா இருங்க. இல்லைன்னா அவன் மேல ஒரு கேஸ் கொடுங்க. நாங்க வேணும்னா உங்க ஒய்ஃபுக்கு ப்ரொடெக்ஷன் தரோம். ஐயோ, இல்லை சார், இல்லை சார். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த மாதிரி டைம்ல போலீஸ் எல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க சார். பயப்படாதீங்க சார், கேர்ஃபுல்லா இருங்க. தனியா எங்கேயும் உங்க ஒய்ஃப் போயிடாம பாத்துக்கங்க. நீங்க வேணா ஏதாவது ஹெல்ப் கேளுங்க. ஷியோர் சார், கண்டிப்பா கூப்பிடுறேன் சார். இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இருக்கட்டும் சார், பரவாயில்ல. எதுக்கும் எல்லா இடத்துலையும் கேர்ஃபுல்லா இருங்க. ஓகே. ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறவரு நீதான். என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. அவ என்ன பாவம் செஞ்சான்னு இப்படி அவளை கஷ்டப்பட வைக்கிற? ஏதாவது சொல்லி சமாதானம் செய்யலன்னா சம்பந்தி அம்மா கதவை கூட திறக்க மாட்டேன்ட்டாங்க. என்னால என்ன செய்ய முடியும்? 1000 தான் காலம் முன்னேறிடுச்சுன்னு சொன்னாலும் ஒரு பொண்ணு புருஷன் இல்லாம எப்படி சந்தோஷமா வாழ முடியும்? கடவுளே, சம்பந்தியம்மா எப்படியாவது மனசு மாறி இந்திராவை மருமகளா ஏத்துக்கணும். என் பொண்ணுங்க 2 பேரும்
புருஷனோட சந்தோஷமா வாழணும். உன்னை தவிர எங்களை காப்பாத்த யாருமே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல காவியோட அப்பா வந்துருவாரு. இந்திராவோட விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, ஐயோ, அத நினைச்சு கூட பார்க்க முடியல என்னால. இப்படி ஒரு பெரிய துக்கத்தை என் குடும்பத்துக்கு கொடுத்துறாத. பெத்த பொண்ணு வாழாம வந்துட்டானா அதோட கொடுமையான ஒரு விஷயம் ஒரு அப்பா அம்மாவுக்கு வேற எதுவுமே கிடையாது. காலம் பூரா வாழறத பார்த்துக்கிட்டு நாங்க இப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கடவுளே, தெரிஞ்சோ தெரியாமலோ இந்திரா உன் மேல சத்தியம் வச்சுட்டா. நீ உண்மையான சாமினா அந்த சத்தியத்தை காப்பாத்து. என் பொண்ணோட வாழ்க்கையை மீட்டு கொடு. நீ சக்தி உள்ள சாமினா என் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்து.